Hello students, இந்த வீடியோல நம்ம end of chapter questionsல 10th question பார்க்கலாம். So இந்த questionல என்ன சொல்றாங்கன்னா, the graph of a linear polynomial p of x passes through the points 1,5 and 3,11. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு y is equal to 3x ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, இதுல இருந்து நம்ம ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சு கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதுல இருந்து மேபி நம்ம x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா y 3ன்னு கிடைக்கும். அப்ப 0,3ன்னு ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2,6ன்னு ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும். நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல எல்லாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ அசியூம் பண்ணி ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 1,5 அதுக்கப்புறம் 3,11. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நம்ம பண்றதுக்கு முன்னாடி உங்களால கெஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது y வந்து 5ஆ இருக்கு, எக்ஸோடது 3ஆ இருக்கும்போது y வந்து 11ஆ இருக்கு. அப்போ கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேபி இப்போ 1 into 2 plus 3ன்னு வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதே பேட்டர்ன் நம்ம இங்க ஃபாலோ பண்ணோம்னா 3 into 2 plus 3. அப்போ 6னா 6 plus 3 இங்க 9 தான் வரும். ஸோ ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் சினாரியோல தான் இந்த பேட்டர்ன் வந்து செட் ஆகும். இப்போ வேற பேட்டர்ன் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ x is equal to 1, அடுத்த சினாரியோல x வந்து 3. அப்போ இங்க 1ஆ இருக்கும்போது 5 இருக்கு, 3ஆ இருக்கும்போது 11 இருக்கு. அப்போ இப்போ எப்படி யோசிக்கலாம்னா 1 into 3 plus 2 அப்படி பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க 3 into 3 plus 2 is equal to 11. இப்போ நமக்கு வந்து கரெக்டா 5னும் ஆன்சர் கிடைக்குது, 11னும் ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 3ஆ இருக்கும்போது 11 ஆன்சர் கிடைக்குது, 1ஆ இருக்கும்போது 5 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, நம்மளோட பேட்டர்ன் வந்து 1 into 3. இப்போ என்ன பண்ணோம், இது வந்து எக்ஸோட வேல்யூ தானே. அப்போ 3x plus 2 is equal to yன்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட லீனியர் பாலினாமியல். பேட்டர்ன் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம பாலினாமியல் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலா என்ன மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணோம்னா, இப்போ நமக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டா? 1,5 அதுக்கப்புறம் 3,11. என்ன ஃபார்ம்ல நம்மளோட லீனியர் பாலினாமியல் இருக்கும்? y is equal to axb. இந்த ஃபார்மேட்ல தானே நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூஸ் தெரியும்னா, எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தெரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபார்மேட்ல இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் y is equal to ax plus bன்னு. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்மேட்ல இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து y ஓட வேல்யூ என்ன, 5. 5 is equal to a into 1 plus b. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 is equal to a plus b. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் பாருங்க, இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ இங்க வந்து y ஓட வேல்யூ 11. அப்போ 11 is equal to a into x ஓட வேல்யூ 3 into 3 plus b. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 is equal to 3a plus b. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து a ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம். 5 is equal to a plus b. அப்போ a is equal to இந்த சைடு a வச்சுக்கிட்டோம்னா இந்த b இந்த சைடு போயிடுச்சுன்னா 5 minus b. கரெக்டா? பிளஸ் b இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் b. அப்போ a is equal to 5 minus b. என்ன பண்ண போறோம்னா, இந்த a ஓட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 11 is equal to 3, a ஓட வேல்யூ என்ன, 5 minus b. அப்போ 3 into 5 minus b plus b. 11 is equal to 3 into 5 வந்து 15, 3 into minus b வந்து minus 3b plus b. நியூமரிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடும் வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 15 வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 11 minus 15, ஏன்னா பிளஸ் 15 இந்த சைட் வந்தா minus 15 ஆயிரும், is equal to minus 3b plus b. அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15 minus 11 வந்து 4, minus 4 is equal to minus 3b plus b னா minus 2b
மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 4னா இந்த சைடு இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல போயிடும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? அப்போ 4 divided by 2 is equal to b. கேன்சல் பண்ணோம்னா 2 தான் ஆன்சர். அப்போ b is equal to 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச b வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அதாவது a வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? a is equal to 5 minus b ன்னு அங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா a is equal to 5 minus b, b ஓட வேல்யூ வந்து 2. a is equal to 5 minus 2 which is equal to 3. அப்ப a is equal to 3, b is equal to 2. இப்போ இந்த ஃபார்மேட்ல a and b ஓட வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ y is equal to 3x plus 2. b ஓட வேல்யூ வந்து 2 தானே? a ஓட வேல்யூ வந்து 3. அது ரெண்டையும் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஃபைனலா நம்ம பாலினாமியல் என்னன்னா 3x plus 2. இதுதான் நம்ம இனிஷியலா கண்டுபிடிச்சோம். அது நம்ம சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலான மெத்தட் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பாலினாமியல் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளோட பாலினாமியல் வந்து p of x is equal to 3x plus 2. இப்போ செகண்ட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா find the coordinates where the graph of p of x cuts the axis. ஓகே, p of x வந்து என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 3x plus 2. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஒரு லைன் வரைவோம் இல்லையா கிராஃப்ல? அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? b ஓட வேல்யூ தான் வந்து y இன்டர்செப்ட்னு தெரியும். இந்த இடத்துல b ஓட வேல்யூ வந்து 2 தானே? அப்போ y ஆக்சிஸ்ல வந்து 2ல கட் பண்ணும். 2ங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணும். அப்ப நம்ம கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? 0,2 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து b ஓட வேல்யூ வச்சு இமீடியட்டா சொல்லிடலாம். ஆனா இப்ப x ஓட வேல்யூ நம்ம எப்படி சொல்லுவோம்? x ஆக்சிஸ்ல வந்து எந்த கோஆர்டினேட்ல கட் பண்ணது நம்ம எப்படி சொல்லுவோம்? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்து x ஆக்சிஸ்ல y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 3x plus 2ன்னு எழுதிட்டு இனிஷியலா x ஓட வேல்யூ 0ன்னு வச்சிட்டோம்னா y ல எங்க கட் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி y ஓட வேல்யூ 0ன்னு வச்சிட்டோம்னா x ல எங்க கட் ஆகுதுன்றது தெரிஞ்சிரும். சரியா? சோ இப்போ வந்து இனிஷியலா நம்ம y வந்து 0ன்னு வச்சுக்கலாம். 0 is equal to 3x plus 2. ஒன்னும் இல்ல, y is equal to 3x plus 2 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த இடத்துல y ஓட வேல்யூ மட்டும் 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். அப்ப 0 is equal to 3x plus 2னா இந்த plus 2 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 2 ஆயிரும். அப்ப minus 2 is equal to 3x. இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல போயிரும். அப்ப minus 2 divided by 3 is equal to x. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா minus 0.67 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. அப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்னா minus 0.67, 0. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இந்த பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு கட் ஆகும். இப்போ y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இந்த மெத்தட்ல ஒரு டைம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்? y ஆக்சிஸ்ல இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக x ஓட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இப்போ y is equal to 3 into 0 plus 2. 3 into 0 வந்து 0, 0 plus 2 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா y is equal to 2. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? y ஓட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சா? அப்ப நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து 0,2. x ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணோம்னா minus 0.67ல, y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணோம்னா 2ங்கிற பாயிண்ட்ல வந்து கட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எதோட கோஆர்டினேட்ஸ்? எந்த இடத்துல ஆக்சிஸ் வந்து கட் பண்ணுன்ற கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 0.67னா y ஆக்சிஸ் 0வா இருக்கும். y ஆக்சிஸ்ல 2னா x வந்து 0வா இருக்கும். அப்ப நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து இதுதான். கட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அட்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க கட்ஸ் இல்லைன்னா இன்டர்செப்ட்ஸ் y ஆக்சிஸ் அட்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இங்கேயும் வந்து இன்டர்செப்ட்ஸ்னு எழுதிக்கோங்க. இன்டர்செப்ட்ஸ் ஆர் கட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், draw the graph of p of x and verify your answers. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்ல நார்மலா நம்ம x is equal to 0, x is equal to 1 அசியூம் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா கோஆர்டினேட்ஸ் எல்லாம், அந்த மாதிரி கண்டுபிடிச்சு
கிராஃப்ல பிளாட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் கரெக்டானு கேக்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்திருக்க பாலினாமியல் என்ன? நம்ம கண்டுபிடிச்ச பாலினாமியல் வந்து p of x is equal to 3x plus 2. கரெக்டா? இனிஷியலா நம்ம என்ன பண்ணலாம்னா x is equal to 0னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி கன்சிடர் பண்ணோம்னா y is equal to 3 into 0 plus 2. அப்போ y is equal to 2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்னன்னா 0, 2. இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து x is equal to 1னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 3 into 1 plus 2. அப்போ y is equal to 5. அப்போ x வந்து 1 இருந்தா y 5. நம்மளோட செகண்ட் கோஆர்டினேட் என்னன்னா 1, 5. இதை வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து x is equal to 2னு வச்சுக்கலாம். அப்போ y is equal to 3 into 2 plus 2. 3 2s are 6. 6 plus 2 வந்து 8. அப்போ x 2ஆ இருக்கும்போது y வந்து 8ஆ இருக்கும். இப்போ நம்மளோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 2, 8. இது வந்து நம்மளோட பாயிண்ட் C. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம பிளாட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, ஸ்கேலும் எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் A வந்து 0, 2. கரெக்டா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 2. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கும்னா இங்க இருக்கும். இதுதான் வந்து நம்ம பாயிண்ட் A. செகண்ட் வந்து 1, 5. 1, 5னா நம்ம பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இதுதான் வந்து பாயிண்ட் B. தேர்ட் பாயிண்ட் வந்து 2, 8. 2, 8னா நம்ம தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வந்து வரையணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட லைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்மளோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? 3x plus 2. கரெக்டா? y is equal to 3x plus 2. அந்த லைன் தான் இது. நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கோஆர்டினேட்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம்? -0.67ன்னு கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல. y ஆக்சிஸ்ல 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் y ஆக்சிஸ்ல வந்து 2ல தான் வந்து கட் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -0.67. கரெக்டா? அப்ப -1 வந்து இங்க இருக்கும். 0.67னா கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸை வந்து கட் பண்ணுது. ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பாலினாமியல்ஸோட ஃபார்மேட் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒன்று வந்து p of x, இன்னொன்று வந்து q of x. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது வந்து லீனியர் பாலினாமியல்ஸ்னு சொல்லிட்டாங்க. சச் தட், அதாவது இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 3 கண்டிஷன்ஸ் இல்லைன்னா கிரைட்டீரியாஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெண்டு பாலினாமியல்ஸும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லிட்டாங்க? ஃபைண்ட் த பாலினாமியல்ஸ் p of x and q of x. இந்த ரெண்டு பாலினாமியல்ஸும் என்னங்கிறது நம்ம அதோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து p of 0 is equal to 5ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இங்க பாருங்க, p of x is equal to ax plus b தான் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அப்போ p of x is equal to ax plus b. அப்ப p of 0 வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 0வை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. p of 0 is equal to a into 0 plus b. சரியா? அப்ப p of 0 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு? a into 0 வந்து 0 plus b which is equal to b. அப்ப p of 0 வந்து is equal to b. p of 0 is equal to bன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்போ இங்க நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? p of 0 is equal to 5ன்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப b is equal to 5ன்னு அர்த்தம். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா b is equal to 5ன்னு எழுதிக்கலாம். நம்ம வந்து b ஓட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? the polynomial p of x minus q of x cuts the x axis at 3, 0. என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டு பாலினாமியல்ஸும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து எங்க கட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல
3,0ல கட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். 3,0னா கோஆர்டினேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ எக்ஸ் தானே. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ வந்து இங்க 0. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க செகண்ட் கண்டிஷன்ல p of x minus q of x is equal to 3,0ன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 3ன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து p of 3 is equal to இந்த ஃபார்மேட் பாருங்க என்ன கொடுத்திருந்தாங்க ax plus b ன்னு கொடுத்திருந்தாங்களா? அப்ப a into 3 plus b which is equal to 3a plus b. சரியா? இப்ப அடுத்து இந்த qல இந்த x இருக்கு இல்லையா இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப q of xல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க 3 ஆயிரும் is equal to என்ன ஃபார்மேட் கொடுத்திருந்தாங்க cx plus d. அப்போ c into 3 plus d which is equal to 3c plus d. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 3ங்கிற எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு பாலினாமியல்ஸையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம கொடுத்துருக்க தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கொடுத்த தேர்ட் கண்டிஷன் என்ன? தேர்ட் கண்டிஷன் வந்து இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ p of x-ஐயும் q of x-ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 6x plus 4ன்னு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ax plus b அதுதானே p of x ஓட வேல்யூ. ax plus b தானே p of x ஓட வேல்யூ. அதை எழுதிட்டோம். பிளஸ் q of x ஓட வேல்யூ என்ன? cx plus d. cx plus d is equal to 6x plus 4. புரியுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? இதோட ஃபார்மேட் வந்து நம்ம இங்க எழுதிட்டோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ax plus cx plus b plus dன்னு எழுதிக்கலாம் is equal to 6x plus 4. இங்க x நம்ம காமனா வெளியே எடுத்துடலாமா? காமனா வெளியே எடுத்தோம்னா x into a plus c plus b plus d is equal to 6x plus 4. இப்ப பாருங்க இதுவும் x டேர்ம்ஸ்ல தான் இருக்கு, இதுவும் x டேர்ம்ல தான் இருக்கு. கரெக்டா? நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இங்க வந்து எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? a plus c இருக்கு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க? 6xக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா a plus c is equal to 6ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? b plus dயும் 4ம் தான் ரிமைனிங் இருக்கு. அப்போ b plus d is equal to 4ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல b ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியும்? b ஓட வேல்யூ வந்து 5ன்னு தெரியும். அப்போ 5 plus d is equal to 4. அப்ப d is equal to 4 minus 5. இந்த plus 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 5 ஆயிரும். அப்ப d ஓட வேல்யூ வந்து minus 1. இதுதான் வந்து d ஓட வேல்யூ. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? இப்போ கமிங் பேக் டு செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3,0ன்னு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இனிஷியலா என்ன பண்ணியிருந்தோம்? சிம்பிளிஃபை பண்ணி இந்த 3ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு பாலினாமியல்ஸும் எழுதிருந்தோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாலினாமியல்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் வந்து 3ஆ இருக்கும்போது y வந்து 0ன்னு தெரியும். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா y ஓட வேல்யூ வந்து 0 தானே. நம்ம ஃபார்மேட் எப்படி இருக்கும்? y is equal to ax plus b தானே இருக்கும். அதனால இங்க y ஓட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது இங்க y வேல்யூ வந்து 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 3a plus b minus 3c plus d is equal to 0. இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3a plus b minus 3c minus d is equal to 0. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3cயை a கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா 3யை காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ 3a minus 3c plus b minus d is equal to 0. 3யை காமனா எடுத்தோம்னா 3a minus c. நல்லா பாருங்க நமக்கு b ஓட வேல்யூவும் தெரியும், d ஓட வேல்யூவும் தெரியும். அந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். b is equal to 5, d is equal to minus 1. அப்போ minus minus 1 is equal to 0. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3a minus 5
plus 5 இங்க என்ன ஆயிரும் minus minus plus ஆயிரும் இல்லையா அப்போ 5 plus 1 is equal to 0 அப்போ 3 into a minus c plus 6 is equal to 0 இப்போ இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இந்த plus 6 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 6 ஆயிரும் அப்போ 3 into a minus c is equal to minus 6 அதுக்கப்புறம் இந்த 3 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவிஷன்ல போயிரும் அப்போ a minus c is equal to minus 6 divided by 3 which is equal to minus 2 இப்போ a minus c is equal to minus 2 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ரெண்டு சிமிலரான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு சரியா இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா இதுல இருந்து a ஓட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரியா a ஓட வேல்யூ இதுல இருந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா a is equal to இங்க 6 இருக்கு இந்த பிளஸ் c இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் c ஆயிரும் அப்ப a is equal to 6 minus c இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த a ஓட வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப 6 minus c is equal to minus 2 அப்ப 6 minus 2c is equal to minus 2 இந்த 6 இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 6 ஆயிரும் கரெக்டா அப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் minus 2c is equal to minus 2 minus 6 which is equal to minus 2c is equal to minus 8 minus minus cancel பண்ணிருங்க c is equal to 8 divided by 2 c ஓட ஆன்சர் வந்து 4 இப்போ இந்த c ஓட ஆன்சரை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் அப்போ a is equal to 6 minus c இந்த c ஓட வேல்யூ வந்து 4 அப்போ a is equal to 6 minus 4 வந்து 2 அப்போ a is equal to 2 இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம கொடுத்திருந்த ரெண்டு பாலினாமியல் என்னன்னா p of x is equal to a ஓட வேல்யூ என்ன 2 2x plus b ஓட வேல்யூ வந்து 5 அடுத்து q of x ஓட வேல்யூ என்னன்னா q of x is equal to c ஓட வேல்யூ என்ன 4 4x plus d ஓட வேல்யூ வந்து -1 அப்போ 4x minus 1 நமக்கு கொடுத்திருந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் வந்து இதுதான் ஸோ இதோட 11th கொஸ்டின் முடிஞ்சு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ 12th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா மேட்ச் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் பண்றாங்கன்னு சொல்றாங்க இப்போ பாருங்க ஸ்டேஜ் 1ல வந்து இங்க ஒரு மேட்ச் ஸ்டிக் இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு அப்போ ஸ்டேஜ் 1ல வந்து நமக்கு 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு ஸ்டேஜ் 2ல பாருங்க இன்னொரு ஹெக்ஸகன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லுவோம் ஹெக்ஸகன்னு சொல்லுவோம் ஆல்ரெடி இருக்க ஹெக்ஸகன்ல ஒரு சைடுல இன்னொரு ஹெக்ஸகனை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க சரியா அப்போ இப்போ நமக்கு எவ்வளவு மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஆல்ரெடி இருக்க 6 பிளஸ் இந்த புதுசா ஆட் பண்ணா இந்த ஹெக்ஸகன் அதுல எவ்வளவு சைட்ஸ் இருக்கு மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு 1 2 3 4 5 இருக்கு அப்போ 6 plus 5 ஸ்டேஜ் 2ல வந்து 11 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு அதே மாதிரி இங்க ஆல்ரெடி ஒரு 6 இருக்கு இங்க ஒரு 5 இருக்கு இங்க கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 3 4 5 இங்கேயும் ஒரு 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு அப்போ பிளஸ் 5 பண்ணோம்னா 11 plus 5 இங்க வந்து 16 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு இதுதான் வந்து இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்க முடியும் look at the first 3 stages of a growing pattern of hexagons made using matchsticks a new hexagon gets added at every stage which shares a side with the last hexagon of the previous stage நம்ம பார்த்த மாதிரியே क्वेश्चनல என்ன சொல்றாங்க ஒவ்வொரு டைமும் ஒரு ஹெக்ஸகன் ஆட் ஆகும்போது ஆல்ரெடி இருக்க ஹெக்ஸகன்ல ஏதோ ஒரு சைடுல வந்து அட்டாச் ஆயிரும் சரியா இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேக்குறாங்க நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா draw the next 2 stages of the pattern how many matchsticks will be required at these stages இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ரெண்டு ஸ்டேஜஸ் அதாவது ஸ்டேஜ் 4க்கும் ஸ்டேஜ் 5க்கும் பேட்டர்ன் என்னங்கிறது வரைங்க அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேஜஸ்லயும் மேட்ச்ஸ்டிக்ஸோட கவுண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹெக்ஸகன் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து ஸ்டேஜ் 4ல இருக்க ஹெக்ஸகன்ஸ் இது வந்து ஸ்டேஜ் 5ல இருக்க ஹெக்ஸகன்ஸ் நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க மேட்ச்ஸ்டிக்ஸோட கவுண்ட் கேட்டிருந்தாங்க கரெக்டா
ஆல்ரெடி தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும்போது 16 இருந்துச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இது 1, இது 2, இது 3, இது 4, 5 இது வந்து ஆல்ரெடி இருந்தது கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணப்போ நம்ம 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 16 + 5 இங்க வந்து 21 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. எங்க ஸ்டேஜ் 4ல வந்து 21 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 5ல ஆல்ரெடி இருக்க 21 இங்க வரைக்கும் 21 இருக்கு. கரெக்டா? இது கூட இன்னொரு ஹெக்ஸகன் ஆட் பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி இருக்க சைடு, இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ 1 2 3 4 5 இப்போ 5 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ஸ்டேஜ் 5ல வந்து 26 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 4ல வந்து 21 இருக்கு. ஸ்டேஜ் 5ல வந்து 26 இருக்கு. இப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை வந்து நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல வந்து 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. கரெக்டா? செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு மேட்ச் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு? 6 + 5 11 இருந்துச்சு. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து 11 + 5 16 இருந்துச்சு. ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து 16 + 5 21 இருந்துச்சு. ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சப்போ எவ்வளோ இருந்துச்சு? 21 + 5 26 இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லுமே வந்து +5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்றது தெரியுது. புரிஞ்சுதா? ஒவ்வொரு ஸ்டேஜ் மாற மாற +5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா nth ஸ்டேஜ்ல எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு. அப்போ ஸ்டேஜ் 1 இருக்கும்போது 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. 2 இருக்கும்போது 11 இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 × 5 + 1 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பேட்டர்னை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 5 + 1 அதுதானே இங்க 11. 2 × 5 வந்து 10, 10 + 1 தான் வந்து 11. அதே மாதிரி 1 × 5 வந்து 5, 5 + 1 வந்து 6. இதே பேட்டர்னை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 × 5 + 1 3 × 5 வந்து 15, 15 + 1 தான் வந்து 16. ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து இதுதான். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 5x + 1 எழுதிக்கலாம். அப்போ nth ஸ்டேஜ்ல வந்து எவ்வளோ இருக்கும்னா 5n + 1. இங்க n வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டேஜ் 1 இருந்துச்சுன்னா 5 × 1 + 1 சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 2 இருந்துச்சுன்னா இங்க 2, 3 இருந்துச்சுன்னா இங்க 3. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி nth ஸ்டேஜ்ல எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த ரூல் டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி nth ஸ்டேஜ். அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். கரெக்டா? nth ஸ்டேஜ்ல வந்து எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 5n + 1ங்கிற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணோம். ஸோ ரூல் வந்து இதுதான். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டு ஃபைண்ட் the number of matchsticks at nth stage, we can use the expression 5n - 1 where we substitute these stages, the stage value in the variable n. அவ்வளோதான். இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா how many matchsticks will be required for the 15th stage of the pattern. அப்போ வந்து ஸ்டேஜ் வந்து 15 இருக்கும்போது மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்ச லீனியர் எக்ஸ்பிரஷன் என்ன? 5x + 1. கரெக்டா? அப்போது இந்த இடத்துல எக்ஸோட இடத்துல வந்து 15 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 5 × 15 + 1 which is equal to 75 + 1. அப்போது 76 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தேவை. எப்போனா ஸ்டேஜ் வந்து 15 இருக்கும்போது மேட்ச் ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. இப்போ அதே மாதிரி ஃபிஃப்த் கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா கேன் 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் அ ஸ்டேஜ் இன் திஸ் பேட்டர்ன். அதாவது 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஆன்சர் வந்து நமக்கு
ஹோல் நம்பராக இருக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா 5x + 1 இஸ் ஈக்குவல் டு 200ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும், ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷன்லேயோ இல்லை டெசிமல் பாயிண்ட்டோ வர மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு ஸ்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை ஃப்ராக்ஷன் இல்லை டெசிமலில் ஆன்சர் வந்துச்சுன்னா எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நம்ம 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து 5x + 1 இஸ் ஈக்குவல் டு 200. அப்போது 5x இஸ் ஈக்குவல் டு 200 - 1. இந்த +1 இந்த சைட் போயிடுச்சுன்னா -1. அப்புறம் 5x இஸ் ஈக்குவல் டு 199. அப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த 5 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். இப்போ 199 டிவைடட் பை 5. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து டெசிமலில் தான் கிடைக்கும். அதனால 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்க மாதிரி நமக்கு எந்த ஸ்டேஜுமே கிடையாது. இந்த பேட்டர்னில் 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்க மாதிரி நமக்கு எந்த பேட்டர்னுமே கிடையாது. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா we do not have any stages in this pattern with 200 matchsticks. இதுதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ டெசிமலில் ஆன்சர் கிடச்சிச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஹெக்ஸகனோட ஷேப் இருக்குது கரெக்டாக. இப்போ டெசிமலில் ஆன்சர் கிடச்சிச்சுன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே இருக்காது, ஹாஃப் இந்த மாதிரி தானே இருக்கும், ஹாஃப் இல்லை இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் ஃபுல் லைன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அப்போ வந்து இந்த கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து டெசிமல் இல்லை ஃப்ராக்ஷன் பார்ட்டில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? எந்த ஸ்டேஜ்லேயுமே நமக்கு வந்து 200 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இல்லை. ஸோ இதான் வந்து இந்த 5th கொஸ்டினோட ஆன்சர். இதோட இந்த வீடியோவும் முடிஞ்சிச்சு, இந்த கொஸ்டினும் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம 13th and 14th கொஸ்டின் பார்க்கலாம். Until then, keep watching and stay connected.